பொதுவாக நான் நிறையா கல்யாணம் வீடு போயிருக்கிறேன். இப்போ ஒரு கல்யாணம் போயிருந்தேன். ஏன்னா எல்லாம் டிஜிட்டலாக மாறி போச்சுல. கல்யாணம் போயிருந்தேங்க, அவ்வளோ மரியாதை எங்கேயும் பார்க்க முடியாது. ஏங்க ஒரு 1300 பேர் வந்திருப்பாங்க. எல்லாருக்காலையும் அந்த மனுஷன் பொத்துன்னு எனக்கு ஆச்சா எந்திரியா மரியாதை இருக்கட்டும் இந்த அளவுக்கு ஐயா என்ன அப்படின்னு பார்த்தா அவன் செருப்பை காணாம தேடி பார்த்திருக்கான். எவன் காலில் போட்டுக்கா ஐயா இனிமே கல்யாண வீட்டுக்கு போனா பொத்துன்னு விழுத மாட்டாங்க, மதுரை முத்துன்னு விழுவாங்க. ஐயா முடிச்சிரு. அந்த கல்யாணம் வந்துச்சு, இப்ப டிஜிட்டல் கல்யாணம் வந்துச்சு. ஓ சரிங்க ஐயா. டிஜிட்டல் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லங்க. இல்ல. அதாவது நீங்க போனீங்கன்னா சரிங்க ஐயா, நீங்க செய்முறை செஞ்சீங்கன்னா, செய்முறை செஞ்சா மட்டும்தான் உங்க செல்போனுக்கு ஒரு ஓடிடி நம்பர் வரும். ஓடிபி. அதை நீங்க வந்து எங்க பந்தியில காமிச்சாதான் சாப்பாடே போடுவாங்க. ஓ 5000 ரூபாய் செஞ்சீங்கன்னா நான்வெஜ், சரி. 3000 ரூபாய் செஞ்சீங்கன்னா வெஜ், வெஜ். 1000 ரூபாய் செஞ்சீங்கன்னா சூப்பு, அதுக்கு கீழே செஞ்சீங்கன்னா விரல சூப்பு. சூப்பு விரல் சூப்பு. அண்ணன்ட எல்லா நகைச்சுவையுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது. எனக்கு வந்து இந்த பேர்களை வச்சு நிறைய விஷயங்கள் சொல்லுவார். பேர் நகைச்சுவை அது இந்த லாக்டவுன்லேயே நிறைய நடந்துச்சு. என்னன்னா திருடைங்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க, ட்ரிங்க் அடிக்கிறாலும் ஒரு மாதிரி ஆயிட்டான். என்ன எங்களை குடியாருன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க, இனிமேல் அப்படி சொல்லக்கூடாது. அப்புறம் எப்படியா மது பிரியன்னு சொல்லுங்க. பஞ்சாயத்து வந்துச்சுல அதே மாதிரி நிறைய சம்பவம். ஒரு டீ கூட வாங்கி தர மாட்டேன், அவ்வளோ கஞ்சப்பையில இருக்கேன். அவனுக்கு கர்ணன் பேர் வச்சிருப்பாங்க, தர்மராஜான்னு வச்சிருப்பான். அதுக்கா சம்மந்தம் இருக்கா? சடையாண்டின்னு வச்சிருப்பாங்க. 3 முடி முச்சந்தல் இருக்கும். ஐயா இவங்க சித்தப்பா பேர் வந்து அறிவழகன், கொஞ்சம் கூட புத்தி இல்லாம பைத்தியமா சுத்திட்டு இருக்காரு. சேர்ந்து பாரு. காயத்ரி ஒரு சிச்சுவேஷன் ரொம்ப நேரமா கேக்குறாங்க, கேட்டோடனே தீபாக்கா. இல்ல அண்ணனும் நானும் ஒரே ஊரு. அந்த ஊர் காமெடி எல்லாம் டிவில பாத்திருக்கேன், அவர் கவுண்டர் பண்றப்ப நேர்ல பாக்கணும். ஆனா மதுரை மாட்டுத்தாவணி வச்சு ஒரு சிச்சுவேஷன் சொல்லுங்கண்ணா. பொதுவாக மதுரைந்தாலே அது ஒரு வேற மாதிரி இருக்கும். அது ஏன்னா இப்போ ஒன்று ஒரு பஸ்ஸில் ஏறி இன்னொரு ஸ்டாப்பில் இறங்கும் தட்டிக்கும் குண்டக்க மாட்டக்கு நடக்கும். வேமா கிளம்பிட்டான், பஸ் ஏற போனோம், கொய்யாப்பழம் வாங்கிட்டான். ஐயா பழம் கொடுங்க, இது ஐயா பழம்யா கொய்யாப்பழம். அதே மீறி போகணும். ஓடிட்டு வேமா படிக்கட்டில் ஏறுறான், கண்டக்டர் அங்கேயே நிற்கிறார். எங்கே போகணும்? பஸ்க்குள்ளே தான். யோ எங்கே இறங்குன? படியில தான். எந்த இடம்யா? அது உட்கார்ந்தபடியே சொல்ல முடியும். ராமர் தீபா கிட்ட கொடுங்க. என்னோட உடல் பொருள் ஆவி ரத்தம் எல்லாத்துலயும் ஊறி இருக்கிறது காதல். அந்த காதலை பத்தி ஏதாவது ஒரு காமெடி சொல்லுங்க அண்ணா. காதலே காமெடி தான். ஆமா, காதலிக்கிறப்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இருக்கும். சொல்றேன், வேலை கூப்பிட்டு இந்த அவரா வர்றா, அது ஏன் ஆள்றா, அவன் பார்த்துட்டு கூட ஒருத்தன் போறேன், அது அவாளு. அவ்வளவுதான். என்ன உன் காதலி ஏதோ வகுத்துல கட்டின்னு கூட்டு போனே, என்னாச்சு? அது கட்டிலியாம்டா குட்டியாம்டா. ஏன்னா காதலுக்கு முக்கியமான பேஸே வந்து இதுதான். எது? கவிதை தான். எதுதான்? கண்மூடி படுத்தேன் கனவோடு வந்தாள், கண்திருந்து பார்த்தேன் கணவனோடு வந்தாள். ஆட்டோ பின்னாலே எழுதலாமியா? ஆட்டோ முன்னாடி எழுதுதானே அது. அவ்வளவுதானே. அடுத்து இருக்கா? அதாவது நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்போம், ஆனா அது நடக்காம போயிடும். அந்த மாதிரி நகைச்சுவைகள் ஏதாவது? அப்ப நடக்கல அது மாதிரிதான். கிராமத்துல ஒரு கோழி பண்ணை வச்சிருக்காரு. இன்கம் டேக்ஸ் ஆபீசர் ஒரு 4 பேர் கோட் சூட்டு போட்டு வந்தோடனே ஒரு அதிகாரி வர்றாங்க. 3 பேர் வந்து, கோழிக்கெல்லாம் என்ன போடுறீங்க? பெருமையா இருக்கட்டும் சொல்லி பாதாம் பிஸ்தா முந்திரி சப்புன்னு இருக்குனாங்க. ஏண்டா மனுஷனுக்கே சாப்பாடு கஞ்சிக்கலாம் கிடைக்கும், கோழிக்கு பாதாம் பிஸ்தாவா? வாடா 5 வருஷம் உள்ள உட்கார வச்சாங்க. ரீல்ஸ் ஆகி வந்தேன், மறுபடியும் கோழியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அதே மாதிரி 3 அதிகாரி கோட் சூட்டோட வேற எங்கெங்க பச்சை தண்ணி வைப்பேன், அது வாடு குடிச்சிட்டு போகும். நாங்கள் புழு கிராஸில் வந்துருக்கோம்டா, கோழியில் வதைக்கிறியா? மறுபடியும் அடி 5 வருஷம். மறுபடியும் வந்தேன், கோழியை பார்த்துருக்கேன். 3 அதிகாரி, அப்பா கோழியில் இருக்க என்ன போடுறீங்க? மிரண்டான், அரண்டான், உருண்டான் ஆரம்பித்தான். ஐயா நான் ரொம்ப செய்ய மாட்டேன், காலை 5:45க்கு ஒவ்வொரு கோழியாக எழுப்புவேன். கோழிகளா எந்திரிங்க எந்திரிங்க. அது கையிலே 1 ரூபாய் கொடுத்து நீங்களே கடையில் ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க. ஓகே, மதுரை முத்தானனுக்கு ஒரு பெரிய கதை. கமான் அண்ணா என்ன ஆனாலும்
இதோ இந்த லாட் வந்து உங்களை மாதிரி ஒரு ஜட்ஜ் கிடைக்கிறதுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப லக்கி. கண்டிப்பா. we love you so much. கண்டிப்பா. நீங்க இதே மாதிரி எங்களை ஹாப்பி பண்ணுங்க, நாங்களும் உங்களை இதே மாதிரி ஹாப்பி பண்றோம். Thank you, thank you, thank you. Thank you.